ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நல்லா குயிக்காக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சாம்பார் சாதம், வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் இன்ஸ்டண்ட்டான மாங்காய் ஊறுகாய். ஃபஸ்ட்டு சாம்பார் சாதத்துக்கு குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிடலாம். இது கூடயே ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம், அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ், ஒரு தக்காளி சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் இதனோடய சேர்த்துக்கிடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்குறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சமாக ரொம்ப கம்மியாக நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கிடலாம். சாம்பார் தூள் நம்ம இப்போவே சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், கடையில் வாங்குகிற சக்தி சாம்பார் தூள் தான் சேர்த்துருக்குறேன். 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம ஊற வச்சுருக்க பருப்பும் அரிசியும் சேர்த்துக்கலாம். அரிசி 1 கப் எடுத்துக்கிட்டோன்னா பருப்பு வந்து அரை கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அது இதனுடைய சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நம்ம பாயில் பண்ணணும். நல்ல குழைவாக வேணும் அப்படின்னா 1 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி வச்சு 5 விசில் வச்சா நல்லா குழைவாக நமக்கு வரும். மாங்காய் சேர்த்துருக்கேன். மாங்காய்லனா கொஞ்சமாக புளி தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இது இப்போ ஒரு 4 விசில் வரட்டும். இதுக்கு இடையில் நம்ம வந்து வெண்டைக்காய் பொரியலுக்கு வந்து ஒரு பக்கத்தில் நம்ம ஆரம்பிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே டக்குன்னு ரெடி ஆயிரும். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பில், உப்பு சேர்த்துருக்குறேன். நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வலுவழுப்பு தன்மை வரும். நம்ம குக் பண்ணும்போது அப்பப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா சரியாயிரும். இன்னொரு பர்னரில் வந்து இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் செஞ்சிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றி ஆயில் ஹீட் ஆனதும் 1/4 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கருவேப்பில் சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுக்க மாங்காய் சேர்க்கலாம். மாங்காய் பாதி அளவு குக் ஆனதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். 2 நிமிஷத்தில் சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடும். உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு பீஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டா ரெடி ஆயிரும். வெண்டைக்காய் இப்போ வலுவழுப்பு தன்மைலாம் போயிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ நமக்கு சாதம் ரெடி ஆகிருக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சூப்பராக வெந்து ரெடி ஆகிட்டு இன்னும் குழைவாக வேணால் நீங்கள் 5 விசில் வச்சு 5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 1 கப் ரைஸுக்கு நான் 4 டம்ளர் தண்ணி வச்சு 4 விசில் வச்சேன். லாஸ்ட்டாக மல்லியில தூவி சர்வ் பண்ண வேண்டியதுதான். இன்னும் குழைவாக வேணால் திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஹாட் வாட்டர் ஊற்றி அது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் இப்போ சூப்பராக வெந்துட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை காரம் தேவைப்பட்டால் வத்தல் தூள் சேர்த்துக்கிடலாம். லாஸ்ட்டாக இறக்கிறது முன்னே தேங்காய் துருவல் சேர்த்து இறக்கிட்டா சூப்பராக குயிக்காக இந்த லஞ்ச் மெனு ரெடி பண்ணிடலாம்.